ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் எடுத்த வீடியோவை ஒரே விளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா முழுசாக பாருங்கள். செப்டம்பர் 29, 30, அக்டோபர் 1, 2 எடுத்த வீடியோ. நைட்டு 12 மணிக்கு மங்களூர் எக்ஸ்பிரஸ் ஏறினோம். காலையில் 6 மணிக்கெலாம் கரூர் போயிட்டோம். பஸ்ஸு பிடிச்சி ஊருக்கு போயிட்டு காலையில் சாப்பாடு சாப்பிட்டு பேங்க்குக்கு போகிற வேலை இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு மதியம் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து படுத்து தூங்கினேன். 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். என் பசங்க சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால நேரமே தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு 7 மணிக்கெலாம் சாப்பாடு வச்சு சின்ன வெங்காய காரக்குழம்பு வச்சுட்டேன். சாப்பாடு கொடுக்கவும் ஒரு 8-8:30கெலாம் படுத்து தூங்கிட்டாங்க. நான் வந்து சாயந்தரம் தூங்கினதுனால எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரல. 11 மணி வரையும் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் என்னோடய பொண்ணுக்கு பிறந்த நாள். வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஊருக்குள்ளே போய் கோயிலில் சாக்லேட் வச்சு சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டுவாங்கன்னு 2 பேரையும் தாட்டி விட்டுருந்தேன். போய் சாமி கும்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணியிருந்தேன். அதை தான் என் பொண்ணுக்கு கொடுத்தோம். அது வந்து சந்தோஷம் தான், ரொம்ப சர்ப்ரைஸ் தான். ஆனால் என்னைக்கு அங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணுறப்போ அவளுக்கு வந்து இன்றைக்கி வந்து தெரியும். அதனால சர்ப்ரைஸ்லாம் ஆகலை. ஆனால் என் பையனுக்கு தான் கோவம். எனக்கு இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்களா, என்னோடய பிறந்த நாளுக்கும் நம்ம ஊருக்கு வர்றது கிடையாது, அங்கேயே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டான். சரி நீயே கொடுடா கோவிக்காமல், உனக்கு இது மாதிரி ரெடி பண்ணி தாரேன்னு சொல்லவும் சார் சந்தோஷமாக அக்கா கொடுத்துட்டான். அப்போவும் மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக கோவம் இருக்க தான் செஞ்சுது. எந்த ஒரு விசேஷம் 2 பேர்த்துக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் 2 பேர்த்தையும் ஒரு பக்கம் நிற்க வச்சு என் பொண்ணு என் பையன் கையை பிடிச்சிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். அது வந்து சின்னதுலேருந்து அப்படியே பிடிக்க வச்சு பிடிச்சதுனால அந்த மாதிரியே தான். வேறு ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கிறது கிடையாது. வேறு ஆங்கிளில் எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் என்கிட்ட. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் கொண்டு போய் சாக்லேட் கொடுத்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணதையும் கொண்டு போய் கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தது, எதுவுமே சொல்லலை. என்னம்மா ஏதாவது சொல்லுமானதுக்கு, நல்லா இருக்குதுமா, இந்த ஃபோட்டோலாம் வச்சுருந்தியா, அதெல்லாம் எங்கே எடுத்தது, எப்போ எடுத்தது அப்படின்னு விசாரணை பண்ணிகிட்டே இருந்தது. பத்திரமா வச்சுக்க, அப்படி ஒரு நாள் பத்திரமா வைக்கமுடியல கொடு, நானே கொண்டு போயிடுறேன்னு சொன்னேன். இல்லைம்மா நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னுச்சு. 6 மணிக்கு காப்பி குடித்தோம். இந்த தொட்டி மேலே உட்காந்து ஸ்டம்ப்பு மாதிரி இருக்கும். 9:30 வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்தோம். நைட்டு சாப்பாடும் கொடுத்தாங்க. சாப்பிட்டு தட்டை மட்டும் கொடுத்துட்டோம். அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது அன்றைக்கி. ஆயுத பூஜை அன்னைக்கு பகல் ஃபுல்லாக வீடியோவை எடுக்கலை. நைட்டு வீட்டில் வண்டிக்கெல்லாம் பூஜை போட்டுட்டு சாமி கும்பிட்டு நைட்டு மூணார் வந்து டூர் கிளம்பிட்டோம். 2 நாள் டூரு. செம்ம ஜாலியாக இருந்தது. பஸ்ஸில் எல்லாம் செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க. நாங்களாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். காலையில் மூணாரில் போய் எல்லாம் குளித்து கிளம்பி வெளியில் கிளம்பிட்டோம். ஒரே ஜாலி, சத்தம் போட்டுட்டு அவ்வளோ ஒரு வைப்பாக இருந்தது. ஆளுக்கு நிற்கிற பக்கமெல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தோம். எல்லாம் ஜீப்பில் போனோம். ஒரு ஜீப்பில் 9 பேர் போனோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் போனோம், போட்டிங் போனோம். அதெல்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா போட்டிங் போகலாம், எக்கோ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. சில்லுன்னு இருந்தது. குளிர் காற்று அடிச்சுது. அதே சமயம் சூரிய பகவானும் சுல்லுன்னு அடித்தார். இந்த தண்ணி போகுது பாருங்கள், அருவியாட்டம். இங்கே தான் ஏதோ ஒரு படம் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டுகிட்டு இருந்தேன். நான்லாம் மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. வானவில் போட்டிருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். செட் பண்ணியிருக்காங்களா அது அப்படின்றது தெரியல. நல்லா இருந்தது கிளைமேட்டே. ஏன்னா நம்ம ஊரில் தான் எங்கே பார்த்தாலும் காஞ்சி போய் கிடக்குது. அங்கே பூரா பசேர்னு இருந்தது. டீ எஸ்டேட்டு தான் பூரா பக்கம், பார்க்குற பக்கம் பூரா. எங்கள் பையனுக்கு பைனாக்குலர் வாங்கி தரலைன்னு ஒரே கோபம். மதியம் வரைக்கும் தண்ணி கூட குடிக்கல. மேல் உதட்டெல்லாம் வாடி போச்சு. அதுக்கப்புறம் சைக்கிள் ரைடு, இந்த கௌபாயி இந்த மாதிரிலாம் இருந்தது. அதில் போய் 54 பேரும் ஒரே போட்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி டிக்கெட் போட்டு போனோம். அங்கே உள்ளே போனால் 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சண்டை கட்டிட்டு பாதி காசை வாங்கிட்டு எல்லோரும் வெளியில் வந்துட்டோம். அங்கே வந்து போட்டிங் போகலை. அதுக்கப்புறம் எல்லோரும் ஜீப்பில் ஏறி அடுத்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போய் 4 பேராக அவரவருக்கு எத்தனை பேர் போகணுமோ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிங் போயாச்சு. அது கொஞ்சம் தள்ளி அந்த ஏரி தான், ஆனால் நீட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பக்கம் காட்டு யானை இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிட்டே வந்தார் ஜீப் டிரைவரு. 3 யானை மேய்ஞ்சிட்டு இருந்தது. நல்லா பெருசாக இருந்தது. பார்க்கவே பயமாக இருந்தது. இந்த பக்கம் வந்துருங்களா, வண்டியெல்லாம் மறிக்குமா அப்படின்னா, நைட் நேரத்தில் தாண்டி வந்துடும், கீழே இறங்கி ஏரியோட ஓரமாக வந்துரும்னு சொன்னாங்க. இப்போலாம் அதிகம் வராது அப்படின்னாங்க.
அதுக்கப்புறம் போய் இறக்கி விட்டுட்டு ஜீப் ஒரு பக்கம் நின்றுருந்தாங்க. எல்லோரும் போட்டிக்கு போயிட்டோம். மதியான நேரம் நிமிர்ந்து கூட பார்க்க முடியல, வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. அதுக்கப்புறம் இந்த ஏரிக்குள்ளே போகவும் பயமாக இருக்குது. தண்ணியெல்லாம் என்னமோ பசேர்னு இருந்தது. தண்ணியை தொடவான்னு கேட்டாங்க, தொடாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வீடியோவில் பார்க்க தான் தெரியுது என் பொண்ணு தண்ணியை தொட்டிருக்குறான். அந்த அளவுக்கு அங்கிட்டு போகாதீங்க, அரை மணி நேரத்தில் ரிட்டன் வந்துடுங்க. நாங்கள் அரை மணி நேரத்தில் சுற்றிட்டு ரிட்டன் வந்துட்டோம். எங்களுக்கெல்லாம் சாப்பாடு தான் ஒத்துக்கலை. கேரளா சாப்பாடு சாப்பிடவே இல்லை, தமிழ்நாடு சாப்பாடு தான் சாப்பிட்டோம். ஆனாலும் எங்களுக்கு ஒன்றுமே பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டிகிட்டு போனாங்க. செம்ம ஜாலியாக போயிட்டு நல்லா ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கடைசியாக பொட்டானிக்கல் கார்டன் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். பார்க்குறதுக்கு அம்புட்டு ஒரு அழகு, 1000 கன்று பத்தாதும்பாங்களா அந்த மாதிரி இருந்தது. பார்க்குற பூவெல்லாம் அப்படியே சூப்பராக அழகழகாக இருந்தது. செடியை தொடக்கூடாது, பூவை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. அதனால தான் யாரும் அந்த வேலைக்கு போகலை. இல்லைன்னா கொண்டுட்டு போயிருந்த பையில் எல்லார் பையிலையும் செடி தான் இருந்திருக்கும். இந்த பூச்செடி ஒவ்வொரு பூவும் அழகழகாக இருந்தது. பேர் தான் தெரியல, மற்றபடி சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். 9 மணி வரை இருக்குமா. சாயந்தரம் நேரத்தில் தான் லைட்டிங்கோட சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் சாயந்தரத்துக்குள்ளே நாங்கள்லாம் வெளியவே வந்துட்டோம். சுற்றி பார்த்துட்டு டயர்டாக இருக்குது, போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதில் ஒரு 6 பேரை போச்சு. நல்லா சலன்னு தண்ணிக்கு சத்தம் சூப்பராக இருந்தது, காதில் கேட்குறதுக்கு சில்லுன்னு இருந்தது. அப்போ வேறு மழை வேறு பேஞ்சுது. இந்த வேலையில் மழை வேறு பெய்யுதா அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி வெளியில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்தோம். காஸ்ட்லியாக இருந்தது. சரவண பவன் தான். ஆனால் ஒரு 4 டீ 2 பிளேட் பக்கோடா 537 ரூபாயோ 47 ரூபாயோ போட்டிருந்தது. எங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு. அப்புறம் ரூமில் போய் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலையில் வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ரூம்பு காலு கீழே வைக்க முடியல. நைட் ஆக அவ்வளோ ஒரு குளிர். அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி தான் இருக்கிறாங்களோ தெரியல. அவங்களுக்கெல்லாம் அது செட் ஆகிருக்கலாம். புதுசாக போனாலும் ஆகாது. சொட்ரு இல்லாமலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் ஆளுக்கு ஒரு குள்ளாக மாட்டிக்கிட்டே தான் அலைஞ்சோம் பகல் நேரத்தில் கூட. அதுக்கப்புறம் தேயிலை தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு விசாரணை பண்ணிக்கிட்டே போனோம் டிரைவர்கிட்ட. அவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான், ஆனால் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எவ்வளோ கூலி கொடுப்பாங்க, மூட்டை கணக்குக்கா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டே இருந்தோம். அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்கும், உள்ளே போனீங்கன்னா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்ணு திரும்புகிற பக்கம்லாம் பசேர்னு இருக்குது. அங்கன வீடெல்லாம் இருந்தது. கீழே அடியில் மேலே மலையிலேருந்து கீழாம போயிட்டுருக்கோம். இப்போ அவ்வளோ ஒரு பயமாக இருந்தது. ஜல்லுன்னு வேறு போனாங்க. டீ எஸ்டேட்டு நல்லா ரோட்டு மேலே இருந்தது. அங்கே போய் நின்று எல்லோரும் ஃபோட்டோ வீடியோ அழகழகாக எடுத்துக்கிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்தது. காலையில் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கணும், சாப்பாட்டுக்கெல்லாம் இங்கெல்லாம் கடை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லோரும் பட்னி தான் அப்படின்னுட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் வாட்டர் ஃபால்ஸு போயிட்டு ரிட்டன் வரும் வழியில் எல்லோரும் சாப்பிட்டோம். இங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. அங்கேயும் 54 பேருக்கும் சேர்ந்தாப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாம் உள்ளே போய் ஜாலியாக எல்லாம் குளிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பக்கம் நின்று ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனோம். போட்டிங் போன மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. நல்லா சில்லுன்னு இருந்தது கால். அருவியில் அங்கே போய் குளித்தவங்க எப்படி தான் குளித்தாங்களோ தெரியல. நாங்களாம் கால் மட்டும்தான் வச்சோம். அதுக்கே ஜில்லுன்னு இருந்தது. அங்கேயும் நின்றுட்டு விசில் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. யார் விசில் அடிக்கிறதா கேட்குறா, எல்லாம் அவர வாட்டுக்கு தான் இருந்தாங்க. ஜாலியாக போய் நாங்கள் ஒரு பக்கம் உட்காந்து காலை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டோம். கடைசியாக அங்கே போட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்டு இன்னும் மலையை விட்டு கீழே இறங்குறோம். டைகர் கேவுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அதில் போய் பாதி தூரம் போக முடியல, வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஆயுர்வேதிக்கு ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த டீ தூள்லாம் வாங்குவோம்ல, அங்கே எல்லாம் ஹேர் ஆயிலு அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் கீழே இறங்க வாந்தி தாங்க முடியல. எல்லோரும் அவரவர வாட்டுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் எல்லோரும் தூங்கிட்டோம். சந்தோஷமாக போயிட்டு எல்லோரும் டல் அடித்து வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.